ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் வீடற்ற தொழிலாளிகளுக்கு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வலியுறுத்தி பெண்கள் மாவட்டம் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக சொந்த வீடுகள் இன்றி வாடகை வீடுகளில் குடியிருந்தவாறு தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றனர். தீப்பெட்டி தொழிற்சாலையில் மூலமாக கிடைக்கும் வருமானத்தைக் கொண்டு வீடு வாடகை கூட கட்ட முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதால் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிய வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகபாஷா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஏழை பெண்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையுவை சந்தித்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் இன்றி வாடகை வீட்டில் வசிக்கும் எங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வேண்டும் என்றும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் எங்களுக்கு குடியிருந்து வரும் வீடுகளுக்கு வாடகை பணம் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வருவதால் எங்கள் வீட்டு பிள்ளைகளை கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் கடந்த 2 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீது உரிய ஆய்வு மேற்கொண்டு அனைவருக்கும் வீடு கட்டிக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அப்போது மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ், மாவட்ட மகளிர் அணி தலைவி சசிகலா, துணைத் தலைவி மஞ்சு, மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜெகதீஷ் மற்றும் பெருமாள், பழனி, பிரபா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.